பப்பாளி படத்துடைய அதாவது ஒரு படமும் நம்மளுக்கு வரும்போது அந்த படத்துல இயக்குனர் யாரு, ஹீரோ யாரு, அந்த படத்துல மட்டும் எனக்கு அது எதுவுமே கேட்க தோணாத அளவுக்கு இருந்தது. அவர் டைரக்டர் மூர்த்தி சொன்ன அந்த கதை சொன்ன விதம் எதுவுமே கேட்க தோணல. அவ்வளோ ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு படத்துல என்ன செய்யறோமோ அது நிஜ வாழ்க்கையில பல வீடுகள்ல நடக்கும் போதுதான் அந்த படம் உண்மையாவே சக்சஸ் ஆகும். அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம சித்தி இந்த மாதிரிதான், நம்ம அத்தை இந்த மாதிரிதான், இப்படி எல்லாம் ரிலேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கணும். இருந்தாதான் நிறைய ஃபேமிலிஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல தோணிச்சு. இந்த கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோயின்சிடென்ஸா என்ன இருந்ததுன்னா, கரெக்டா இந்த கதை சொல்ற டைம் என்னோட பொண்ணும் பிளஸ் இந்த படம் வந்து கல்வி கனெக்டடா இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ அது என் பொண்ணும் அந்த வருஷம் வந்து +1 படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அப்போ அந்த டைம்ல வந்து என்ன படிக்க போறாங்க பசங்க, அப்போ பேரண்ட்ஸ் அவங்க கூட என்ன கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாரி. அதனால எல்லா வீட்லயும் அது ஒரு பெரிய ப்ரெஷர். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்காக பெற்றோர்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு லீவ் போட்டு 2-3 மாசமா வீட்டுல உட்காந்து அந்த குழந்தை கூடயே என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்து அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு இந்த காலகட்டம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல அவர் இந்த கதை எனக்கு சொல்லும்போது கரெக்டா எனக்கு என் பொண்ணுகிட்ட நான் என்னென்ன சொல்வேனோ அதையெல்லாம் நான் இவர்கிட்ட சொல்வேன். ஐயோ கரெக்டா சொல்றீங்க சார், இதுதான் சார் நானும் என் பொண்ணுகிட்ட சொல்வேன். இப்படி அவர் எனக்கு கதையில இருக்கிறது சொல்றது எல்லாமே இதேதான் நானும் சொல்லிட்டு இருப்பேன் வீட்டுல, இதேதான் நானும் சொல்றேன், அப்படி நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். இது வந்து எங்களுக்குள்ள வந்து ரொம்ப நல்ல ஒரு ராப்போ. அவர் சொல்றதும் நான் சொல்றதும் ரொம்ப கரெக்டா ஜெல் ஆச்சு. அவருக்கும் வந்து இவங்க தான் இந்த ரோல் பிளே பண்றது கரெக்டான ஆள் அப்படின்னு தோன்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. எனக்கும் ஒரு காட்சி நடிக்கும் போதும் நான் வீட்டுக்கு போய் சொல்லுவேன் என் பொண்ணுகிட்ட, இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றோம் இதே தான் அங்க நான் படத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன், இதே டயலாக் தான் அங்க பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. பெரிய வித்தியாசம் என்னன்னா, எல்லா பெற்றோர்கள் தான் பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாமியாரை வந்து ரொம்ப பாசிட்டிவா காமிச்சிருக்கிறது இந்த பப்பாளி படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படத்துலையுமே வந்து மாமியார்னா ரொம்ப நெகட்டிவான கேரக்டர். மாமியார் வந்து மாப்பிள்ளை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, அவங்க குத்தம் சொல்லுவாங்க, சண்டை, அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வர்றதுக்கே மாமியார் மாமனார் எல்லாம் காரணமா இருக்கிற மாதிரியெல்லாம் தான் சினிமால காட்டுவாங்க. அது ஆனா இதுல வந்து கம்ப்ளீட்டா அது கிடையாது. இதுல வந்து அந்த மருமகனை என்கரேஜ் பண்றதும், மகளையே மறந்து போயிருவேன் ஒரு ஸ்டேஜ்ல. என்னுடைய ரோல் எப்படின்னா, எனக்கு என் மகளை விட என் மருமகன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துல படத்துல அந்த மாதிரி மாறிடும். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது உண்மையும் கூட. கண்டிப்பா இது சினிமால வந்து நெகட்டிவா காட்டினா கூட எவ்வளவு இடத்துல கண்டிப்பா வந்து மாப்பிள்ளை வந்து நல்லா அமையணும், அவர் நல்லா முன்னேறணும், ஏன்னா அந்த முன்னேற்றம் நம்ம மகளுடைய சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தை வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல நடந்த மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டுல நடந்த மாதிரி ரிலேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவே இந்த படத்துடைய பெரிய வெற்றியா அமையும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இது கதையை பத்தி. ஆர்டிஸ்ட் டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு டைரக்டர். எந்த சீனை சொன்னாலும் சீரியஸ் சீனை கூட அவர் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்வாரு. நான் தான் போராடி அதுல ஏதாவது சீரியஸ்னஸ் கொண்டு வரணும், அதுல என்ன சிரிக்கலாம், எப்படி சிரிக்கி செய்ய வைக்கலாம், எப்படி அதுல ஹியூமர் கொண்டு வரலாம், இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. இதனால ஒர்க் பண்ணும்போது ரொம்ப லைவ்லியா ரொம்ப ஈஸியா இருந்தது. அண்ட் செந்திலை பத்தி பேசியே ஆகணும். நான் செந்தில் வந்து முதல் படம் நடிக்கும் போது செந்திலுக்கு நான் அம்மாவா நடிச்சேன், தவமாய் தவம் இருந்தல. இதுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப செந்திலுக்கு நான் மாமியாரா நடிச்சிருக்கேன். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா செந்தில் கிட்ட நிறைய டிஃபரன்ஸ், பயங்கர எக்கச்சக்கமா டிஃபரன்ஸ். தவமாய் தவம் பண்ணும்போது இருந்த ஆள் தான் இவரா இப்போ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. அப்பெல்லாம் ஒரு டயலாக் சொன்னா அந்த டயலாக் எப்படி பேசணும், எங்க நிக்கணும் ஒண்ணுமே தெரியாது. இப்ப செந்தில் நமக்கே ஐடியாலாம் சொல்லி கொடுக்குற அளவு வளர்ந்துட்டாரு, ரொம்ப சீனியர் ஆயிட்டாரு, ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஸோ செந்திலுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு படமா அமையும். ஏன்னா அந்த கீ கேரக்டரே, இந்த படத்துடைய கீ கேரக்டரே செந்திலுடைய பத்தி தான் இருக்கு.
ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது வேலை செய்யும்போது. ஏன்னா நல்ல பழக்கம் உள்ள ஒரு நல்ல பர்சன் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா படத்துலையுமே எனக்கு ஹீரோக்கு அம்மாவா நடிச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சது எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆனா ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சா கூட அதுல ஒரு மாமியாருக்கு அதாவது மருமகனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அங்கேயும் மறைமுகமா நான் செந்திலுக்கு தாயான மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேமராமேன் சொன்ன மாதிரி ரொம்ப சைலண்டா தான் ஒர்க் பண்ணாரு. இப்பவுமே வந்து பின்னாடி போய் சுத்தி எங்க உட்காரலாம் பின்னாடி தெரியாமன்ற ரேஞ்சிலேயே இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படிதான் இருந்தாரு. அப்புறம் ப்ரொடியூசரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் அப்படின்ற ஃபீல் எனக்கு வரவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் எங்களை வந்து அறிமுகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலியா மாறி எங்களுக்கு அங்க இடமே ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்ச ஒரு படம் இது. இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா அமையணும். செந்திலுக்கு இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். டைரக்டர் மூர்த்திக்கும் இது ஒரு பெரிய பிளஸா இருக்கும். நல்ல ஒரு சக்சஸ் எல்லாருடைய மனசுல இது நிறையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. நிறைய நான் ரசித்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னுடைய அம்மா சரண்யா மேடம், இந்த படத்துடைய ஹீரோன்னு அவங்கள தான் சொல்லுவேன். அவங்க வந்து என்னை பற்றி ஓவராக பில்டப் பட்டு போயிட்டாங்க. 2 பேரும் வந்து நான் ஃபோனில் வந்து சரண்யா மேடம் இப்போ கூப்பிட்டு அம்மா அப்படின்னு தான் ஃபோனில் நான் அவங்ககிட்ட பேசுறது பழக்கம். அதே மாதிரி மூர்த்தி கிட்ட வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அவருடைய அப்பா பேரும் கோவிந்தன், எங்கள் அப்பா பேரும் கோவிந்தன். ஸோ அதனால நான் செந்தில்குமார் கோவிந்தன், அவர் கோவிந்த மூர்த்தி. எங்கள் அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட வந்து அந்த கோவிந்தனுடைய மகனை இந்த கோவிந்தன் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒரு சென்டிமெண்ட்டாக டைலாக் போட்டாங்க. அதுலேருந்து ஒரு ஆஃப் ஆகிட்டார். வந்து பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிட்டாரு. ஃபோன் பண்ணால் அந்த பக்கத்துலேருந்து கோவிந்தா அப்படின்றது, நான் இந்த பக்கத்துலேருந்து கோவிந்தா அப்படின்னு 2 பேரும் கோவிந்தா கோவிந்தா தான் பேசி பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு செட் ஆகி போச்சு எங்களுக்கு. அதனாலே ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு தான். அதாவது ஆஃபீஸ் ரேடியோ மிர்ச்சிக்கு போனாலே ஒரு சந்தோஷமாக போவோம், ஒரு என்ஜாய்மெண்ட்டோட போவாங்க, போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பப்பாலி ஷூட்டிங் வரும்போது ஒரு பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட் எனர்ஜியோட தான் வர முடியும். அங்கே வந்தாலே அவர்கிட்ட இன்னைக்கு என்ன சார் சீன் அப்படின்னு, உனக்கு என்னது அப்படின்னு, சார் சொல்லுங்க சார் தெரிஞ்சுக்கிறேன் சார், நீ நடிக்கணும்ல சார், அதெல்லாம் நீ பார்த்துக்கிறப்பா, நீ வாப்பா, நீ நடிச்சு கிழிச்சது போதும் அப்படின்னு. ஸோ இப்படிதான் அவரோட அப்ரோச்சே இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் கருத்து சொல்லணும், கருத்தெல்லாம் நீ உன்னோட வச்சுக்கங்க, ஏன் கருத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல, என் படம் நான் பார்த்துக்கிறேன். இந்த படத்தில் வர ஆக்சுவலி அந்த கார்த்தின்ற ஒரு கதாபாத்திரமே மூர்த்தி தான். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை பற்றி தான் இந்த படமே. அந்த மொத்த கான்ஃபிடென்ஸுமே மூர்த்தி தான். அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்ல தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் இந்த படம் வந்திருக்கு. ஸோ ஐ தேங்க் மூர்த்தி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அரசர் மூவிஸ் நம்ம அம்பேத்குமார் சார், அவர் ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரி ஒரு அப்ரோச்சே இருக்காரு. எப்போ என்ன செஞ்சு சாப்பிட்டீங்களா அம்மா எப்படி இருக்காங்க சரிங்களா, இந்த ஒரு அப்ரோச் தான். அது வந்து இன்னி வரைக்கும் ஒரு ப்ரொடியூசராக நடந்துகிட்டே கிடையாது, ஒரு நண்பராக ஒரு வெல்விஷராக தான் இந்த படம் முழுவதும் இருந்திருக்காரு. அவரே யாராச்சும் சொல்லி இவர் தான் ப்ரொடியூசர் சொன்னாதான் அவர் ப்ரொடியூசர்னே தெரியும். இல்லைன்னா இவர் இந்த படத்துக்கு ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த மாதிரியே தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு லைவ்லியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அண்ட் இந்த படத்துடைய கதாநாயகி வந்து நம்ம சரண்யா பொன்மன் மேடம் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப டேஞ்சரஸ். அவங்ககிட்ட எனக்கு தவமாயிருந்தே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஷார்ட்டுக்கு முன்னாடி வந்து சிரிச்சு செம்ம கலட்டா பண்ணுவாங்க, ஆக்ஷன் வேணா அவங்க மாறிடுவாங்க, நம்ம அப்படியே அதே ஸ்டேஜ்லேயே இருப்போம். மேடம் மட்டும் நடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன அப்படியே பார்த்தேன், மேடம் நீ நடிச்சிட்டு இருக்கீங்க மாட்டி விட்டீங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். அது இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. கலகலகலன்னு இருக்கும் அவங்க கூட நடிக்கும்பொழுது. பட் அந்த வேலைன்னு வந்துட்டு தீயா வேலை செய்வாங்க. அது ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க கன்சீவ் பண்ணி சரி இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க, உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாற்றிங்க, இப்படி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் த்ரூ த மூவி பெரிய சப்போர்ட். மூர்த்தி கூட சொல்லவே மாட்டார். அவர் கட்டுன்னு சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு கூட சொல்லாமல் போயிடுவார். ஆனால் சரண்யா மேடம் தான் வந்து இது இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னொரு வாட்டி பண்ணுங்க அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து மேடம் கிட்ட தான் வந்தது. தேங்க்யூ வெரி மச் மேடம். அண்ட் இந்த படத்துக்கு கேமராமேன் எனக்கு தெரிஞ்ச அவர் பேசின ஒரே வார்த்தை ரெடி 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 அப்படின்றது தான். விஜய்னாலே அது ரெடி தான். அது கேமரா அவர் சொல்லுவார், சார் அடுத்த ஷார்ட் அது ரெடி ரெடி ரெடி, யோ சொல்லிட்டு அந்த ஷார்ட் சொல்லிட்டு கேளியா அப்படின்றதுக்குள்ள ரெடி 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 அப்படின்னு போயிடுவாரு. அந்த அளவுக்கு எங்க கேமரா வைக்க சொன்னாலும் வச்சு, அது ஒரு 5Dயா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரெட்டா இருந்தாலும் சரி, ஒரு பைக்ல போனாலும் சரி, ரெடி. அடுத்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வர்றது ரெடின்றது தான். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியான ஒரு கேமராமேன், ரொம்ப ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன்.
இந்த படத்துல வர நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சார் இது எப்படி சார் ரெடி, நம்ம ஆள் இருக்கா, என் முடியா நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற ஒரு கேமராமேன் விஜய். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு கேமராமேன். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இந்த படம் வந்து இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுக்க முடிஞ்சது முக்கியமான காரணம் வந்து விஜயோடைய கான்ட்ரிபியூஷன். அண்ட் விஜய் அபிநேசர் சாருடைய மியூசிக் சொல்லியாகணும். எனக்கு ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து மூர்த்தி எனக்கு போடல, வேற எங்கேயோ போட்டு காட்டிட்டு இருந்தார். நான் கேட்டேன், சார் இந்த பாட்டு நல்லா இருக்கேன், நம்ம படமா அப்படின்னா, யோ நம்ம படத்து பாட்டு தான் சார், சூப்பராக இருக்கே சார், நம்ம படமா. எனக்கு அப்பயே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். இந்த காதல் கூட்டு வச்சு வந்து உண்மையிலே ஒரு ஐஸ் பிரேக்கிங்கான ஒரு சாங். இந்த ரேடியோவில் இருந்ததுனாலே சில பாடல்லாம் கேட்டவுடனே நமக்கு இது ஹிட் ஆகிடும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டவுடனே எனக்கு இந்த காதல் கூட்டு வச்சு இந்த வார்த்தையே ரொம்ப சூப்பராக இருக்கே சார், அதுவே ஒரு கேட்சியான வார்த்தையா இருக்கு, கண்டிப்பா அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு யுகபாரதி சார் தான் வரிகள் எழுதுனேன் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டு ஃபுல்லாவும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனசை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாடல்ல வந்து கொடுத்திருந்தார். தேங்க்யூ சார், ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பாட்டு. கண்டிப்பா அது ஒரு இந்த 2014ல அது ஒரு ரிமார்க்கபிள் சாங்கா இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த மூவி அவர் இன்னும் அந்த மெலடி சாங்லாம் கூட ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயங்கள். அண்ட் மாமியார் சாங் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். படத்துல பார்க்கும்போது பழைய படத்துல ஒரு பாட்டுல வரும், மனைவி புருஷன் வீட்டில் வாழ போற பொண்ணுன்னு, அதை அப்படியே உல்டா பண்ணி ஒரு பாட்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த படம் முழுவதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம். நம்ம எடிட்டர் சிவா அவர்கள் அண்ட் கூட ஒர்க் பண்ண நம்ம ஜெகன் வந்து சமீபத்தில் வல்லினம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெகன் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், ஜெகன் நான் பப்பாளி தான் உங்களுக்கு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும்னு நினச்சேன், நான் வல்லினம் அதோட சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த வல்லினத்துடைய ஈக்குவல் மேட்ச் வந்து இந்த பப்பாளி படத்துலையும் பண்ணியிருப்பார். அவருடைய அந்த டைமிங் காமெடி ஆகட்டும் அண்ட் அந்த ப்ரெசன்ஸ், அந்த த்ரூ அவுட் த மூவி என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ண விதமாகட்டும் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து சிங்கம்புலி சார் இந்த படத்தில். அவருடைய ஒரு கேரக்டரைசேஷன் உண்மையிலே ரொம்ப பேசப்படும். அண்ட் எனக்கு அப்பா கேரக்டரில் நடித்த இளவரசு சார், சரண்யா மேடமும் இளவரசு சாரும் எனக்கு சமமாய் தாங்குறதுலேருந்தே தெரியும். அதனால் ரொம்ப எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அண்ட் நரேன் சார் இந்த படத்தில் அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, இஷாரா ஹீரோயின். ஸோ இவங்களுடைய கூட்டணியில் நானும் இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தை நாங்கள் எடுத்துட்டோம், உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் தான் இதை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கி தரணும். தேங்க்யூ ஸோ மச். முருகனுக்கு நன்றி. ஒரு நல்ல நண்பரை, ஒரு நல்ல தயாரிப்பாளரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததற்கு. இன்னைக்கு காலையில் ஒரு நடிகர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எடுத்த உடனே அவர் கேட்டார், மூர்த்தி சொல்லுங்கள், போஸ்டரில் பேப்பரில் எல்லாம் வந்து என் போட்டோவே வரல, நான் எதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். என்ன செய்யணுங்க அப்படின்னு. நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேங்க அப்படின்னாரு. சரி வர வேண்டாங்க அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட நடிகர்களுக்கு மத்தியில் செந்தில் வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிற ஒரு 10 நிமிஷம் ஒரு ஷாட் மிஸ் ஆகிடுச்சு, எடுத்துட்டு போ அப்படின்னா, சார் இங்கே வரேன் சார், உடனே வரேன் சார் அப்படின்னு கேட்டதுனால தான் அவர் போஸ்டருக்கு வந்திருக்காரு. ஏன் என் படத்தை போடலை அப்படிங்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு வீட்டில் இருக்காரு. அது தெரியும் எல்லாருக்கும். எனக்கு அவர் வரல அப்படிங்கிறதுல வந்து வருத்தம் இல்லை. ஏன் வருத்தம் இல்லைன்னா, எனக்கு ஹீரோயின் வரல அப்படிங்கிறதுலே வருத்தம் இல்லை. என்ன காரணம்னா, ஆஸ் எ கிரியேட்டராக இந்த படத்தை வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணும்போது இந்த கதையை லீட் பண்ணிட்டு போகிறது 2 பேர் தான். ஒன்று செந்தில், இன்னொன்று சரண்யா அம்மா. ஸோ அவங்க 2 பேர் தான் இந்த கதைக்கு இந்த கதையை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு வந்து ரொம்ப பொறுப்பாக வந்திருக்காங்க. அவங்க வரலைன்னா தான் நான் வருத்தப்படணுமே தவிர, எனக்கு மற்றபடி அவர் வரல அப்படின்னா நான் வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் சொன்னால் அது வந்து இதாக போயிடும். இது வந்து மற்றவங்களுக்கு வேணா, இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே இருக்கிறாங்க. ஜெகனுடைய போட்டோ போடல, நான் வந்து இளவரசனை போட்டோ போடல, நான் நரேன் சாருடைய போட்டோ போடல, இப்படி யாருடைய போட்டோவே போடல. இவங்களையெல்லாம் போட்டுருந்து நான் வந்து அவரை போடாமல் விட்டுருந்தா அது தப்பு. நான் யாரையுமே போடலை, ஒரு ஹீரோ ஹீரோயினை மட்டும் போட்டேன், அவ்வளோதான். ஏன் ஈவன் சரண்யாமா கூட நான் போடலை. ஏன்னா அந்த படத்தோட வந்து நிஜ ஹீரோ வந்து அவங்க தான், ஒரு கதையை லீட் பண்ணி கொண்டு போகிறது அவங்க தான். ஸோ அவங்களுடைய படத்தை கூட நான் வந்து போடல.
என்னன்னா ஒரு 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 ஆடியோ ரிலீஸுக்கு ஒரு ஹீரோ யார் படம்னா யார் ஹீரோயின் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கு தான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நடிகரையே வைத்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி செந்தில்கிட்ட நான் பேசும்போது ஜெகன்கிட்ட வந்து அவங்க சீன்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக எடுப்பேன். ஆனால் சரண்யாமாட்ட போய் வந்து நான் பேசும்போது மட்டும் என்னதான் நான் வந்து சென்சிட்டிவாக இருந்தாலும் என்னை தாண்டி ஒரு ஹியூமர் வந்துடும். ஹியூமரையும் தாண்டி வந்து ரொம்ப அலாட்டாகவே இருப்பேன். அப்போ வந்து செந்தில் அடிக்கடி சொல்கிறப்பல, ஏன் சார் நம்ம வந்தோம்னு நீங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு சின்ன பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, அவங்க வந்து அவங்களுக்குலாம் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட நம்மளும் அதே ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் இருந்தால் தான் வந்து கரெக்டாக நடக்கும். நீங்களால அப்படி கிடையாது, நம்ம ப்ரொஃபஷனல் வந்து ஜாலியாக பண்ணுறோம், அவங்க ப்ரொஃபஷனல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம காமெடி பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் அதையும் மீறி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சொல்லப்படாத ஒரு கோடை இருக்குது சரண்யாமா. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து முழுசாக ஒத்துக்கிறதுலையே அதை சொல்கிறதுலையே எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நான் இந்த கதையை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட என்னுடைய கேரக்டர் மாதிரி தான். யாராவது என்கிட்ட கதை சொன்னாங்கன்னா கேட்டு முடிச்சுட்டு நான் மறுபடியும் அப்படியே 100% சொல்லுவேன் அவங்ககிட்ட. ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் கதை சொல்லி முடித்த உடனே நல்லா இருக்குது சார், இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து அதே கதையை அவங்க வேற ஒரு டைமென்ஷனில் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு திருப்பி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி 3 நாள் கழித்து நான் மாற்றி சொல்லப்பட்ட கதை தான் இந்த படம். இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற படம். அதுக்கு அவங்க வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு சீன்லையுமே அவங்க வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வால்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ நான் கூட கேட்டேன் அவங்ககிட்ட, டைட்டில் கார்டில் வந்து கோஆர்டினேட்டர் கார்டு உங்கள் பேர் போடட்டுமா அப்படின்னு. ஐயோ சார் வேண்டாம் சார், நீங்கள் வேறு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா, அவங்க போனதுக்கப்புறம் சொன்னாங்க, நைட்டு ஃபோன் பண்ணேன், ஏதோ எனக்கு அக்கா இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அக்காவை வந்து விட்டுட்டு போகிற ஃபீல்டில் மாதிரியே இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ அப்படி வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட இது வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்காக பப்ளிசிட்டிக்காக வேண்டி சொல்கிற விஷயம் கிடையாது. ஒரு உண்மையாக நம்ம அப்படி இருக்க வேண்டிய விஷயத்தில் இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம் வந்து ஓகே, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற சினிமாவில் தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு டைம் அவரை மீட் பண்ணி நான் வந்து ஒரு கதை சொன்னேன். கதையெல்லாம் சொல்லலை, சும்மா ஒரு ஐடியா சொன்னேன் இப்படித்தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவர் வந்து எதை பற்றியும் கதையை பற்றி எந்த விஷயத்தையும் கேட்டதில்லை, எதிலையும் தலையிட்டது கிடையாது. உழைப்புங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது நம்பிக்கை. எனக்கு நிறைய திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். நம்பிக்கை நமக்கு அந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. என்னை யாருமே கேள்வி கேட்கலன்னா எனக்கே பயம் வந்துடும். ஐயோ நம்ம சரியாக பண்ணுறோமா. ஒரு வார்த்தை சொன்னார், சார் நான் இந்த படத்தை வந்து உங்களை நம்பி தான் சார் எடுக்கிறேன். அதுக்கு மேலே அவர் பேசலை. ஸோ இந்த படத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால், துரோகம் பண்ணியிருந்தால், அது அவருடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால எந்த அளவுக்கு என்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக நான் உண்மையாக பண்ணியிருக்கிறேன், உண்மையாகவும் நடந்திருக்கிறேன். அப்படி உண்மையாக நடந்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணதுக்கும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது அம்பேர் சார். ஒரு ப்ரொடியூசர் அடுத்த படம் நான் வேற ஒரு படம் பண்ணலாம், அடுத்த இன்னொரு ப்ரொடியூசருக்கு படம் பண்ணலாம், ஒரு தயாரிப்பாளராக வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் தவிர, ஆனால் ஒரு நண்பராக என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் என் கூடவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச அந்த முருகனுக்கு நன்றி. அப்புறம் நிறையா எல்லாரையும் பற்றி பேசலாம், டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அடுத்து யுகபாரதி சொல்கிறதுலாம் கஷ்டமாயிடும். என்னுடைய 3 படங்களுக்கு அவர் தான் பாட்டு எழுதியிருக்காரு. அவரை பற்றி சொன்ன அந்தளவுக்கு என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே என்னுடைய பர்சனலாகவும் சரி இல்லை தொழிலாகவும் சரி ரொம்ப வந்து எனக்காக தோல் கொடுத்து நின்றுருக்காரு. அதுக்கடுத்து கேமராமேன் விஜய், அவன் வந்து தம்பி மாதிரி. அவனை பார்க்குற படத்துக்கு எனக்கு வந்து பாவமாக இருக்க முடியாது. 2 படம் மெரினா கேடி பில்லா கிளாடினாங்கன்னு ஒரு பெரிய 2 ஹிட்டு கொடுத்துட்டு
அதுக்கடுத்து அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆஃபர் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு சரிண்ணே பண்ணிக்கலாண்ணே ஓகேண்ணே சரிண்ணே அப்படியாண்ணே ஓகே அவ்வளோதான் சொல்லுவான். சரிண்ணே ஓகேண்ணே ஆமாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே டேய் வயதா இது சரிண்ணே அதுதானே அவ்வளோதான் சொல்லுவாங்க வந்து. அதுக்கு மேற்கொண்டு சொல்லவே மாட்டான். அவனுக்கு அதிகபட்சமாக கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வான் அப்படிமா அவ்வளோதான். அது கூட ஃபுல் டைலாக வராது. ஒரு முழங்கல் முக்கல் மாதிரியே தான் இருப்பான். அது ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் வந்து மனைவி அமைவதாங்கிற மாதிரி ஜெகன் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் வந்து ஒரு மனைவி அமைவதா மாதிரி தான் வந்து அவங்களுடைய ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியாமல் நம்ம ஒரு ஷார்ட் சொல்லுவோம். ஆனால் அதையெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதை கேஷுவலாக வந்து ஓகேண்ணே அப்படின்னு வந்து சொல்லுவான். ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு டைரக்டருக்கான கேமராமேனாக வந்து இருக்கான். இந்த படத்தினுடைய எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கோவிந்தமூர்த்தி எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட வியூ பாயிண்ட் வந்து எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் பப்பாளி அப்படிங்கிறது கூட எப்படி இது ஒரு டைட்டில் யோசிக்கிறாங்க, என்ன மூர்த்தி இதுக்கு என்ன பின்னாடி கதை இருக்கு, நீ பாருங்க சார் படம் அப்படிம்பாரு. ஆனால் அதில் இருக்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி. அவருடைய கதையுடைய கருவே அப்படி தான் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது கூட, இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட எனக்கு தோணுச்சு, ஏதோ சிம்பிளான ஒரு மனித உணர்வுகள் வச்சு ஏதோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. அந்த சிம்பிளிசிட்டி தான் எப்பயுமே ஜெயிக்க வைக்கும். இந்த படத்தையும் பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கும். நம்ம வாழ்த்துக்கிறோம். மாலை வணக்கம். பப்பாளி திடீர்னு ஒரு நாள் அம்பேத் எதையுமே வந்து சீரியஸாக பண்ண மாட்டாப்புல. ஒரு நாள் ஈவினிங் ஃபோன் போட்டு எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு வந்துருங்க பூஜை அப்படின்னாப்புல. என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னடா அது மனகுத்தி பறவை பண்ணிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகனோட இவர் தான் சாங் வந்து நிறைய ஆடிருப்பார். ஸோ ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி பண்ணார். ஒன்றும் பெரிய அதில் கான்செப்ட் பண்ணல. எப்படிடா அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தெளிவாக ரொம்ப நிதானமாக ஒரு ஃபிலிமை பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த படமும் வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக வெளியில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. யுகபாரதி எனக்கு பெரிய லிரிக் ரைட்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு பாடல் வெற்றியடைறதுக்கான ஒரு சூட்சமம் இருக்குது. அது சில கவிஞர்களுக்கு வந்து அது என்னென்ன ஈஸியாக வந்து ஒரு செட் ஆகும். அந்த வகையில் வந்து அந்த வரிசையில் வந்து யுகபாரதியும் இருக்கிறாரு. ஒரு இசையமைப்பாளரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பாட்டை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அந்த ஒரு சூட்சமம் தெரிஞ்ச ஒரு நல்ல கவிஞர் யுகபாரதி. இந்த படத்தில் வந்து சரண்யா மேடம் போயிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவங்க கூட வந்து நானும் ஒர்க் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். மனகுத்தி பறவை கூட கேட்டோம், நானும் அம்பேத்கருமே கேட்டோம். பட் அப்போ அந்த படத்தில் கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருந்துச்சுன்னு பண்ண முடியல. இந்த படத்தில் அழகாக அம்பேத்கர் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை டைரக்டர் மூர்த்தி வந்து என் கூட என்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கர். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாருன்னா அதில் வந்து 100% கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ செந்தில் வந்து ஒரு எஃப்எம்ல ஜெகன் சொன்ன மாதிரி எஃப்எம்ல வந்து உள்ள இருந்தால் கூட ஒரு ஹீரோக்கான அத்தனை விஷயம் இருந்தது. ஒரு சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மீனாட்சி, இந்த சரவண மீனாட்சிங்கிற சீரியல் நான் ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக அதை பார்க்கறதுனால அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அவரோட விஷயம் இருந்துச்சு. அவர் ஒரு ஒரு சிவகார்த்திகன் மாதிரி ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் செஞ்சிருக்கு. அப்புறம் ஜெகன் வந்து எனக்கு அவரோட காமெடி ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார், கிளப் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன். ஸோ கிங் குயின் ஜாக் அப்படின்னு வந்தேன். அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பையாவில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்னன்னு தெரியல, அந்த காமெடி வந்து 100% அவர் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சில காமெடி நான் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் ஜெகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நல்ல படமாக இருக்கும்.
பட் ஆனால் வந்து அவர் வந்து திரும்ப என் கூட வரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திரும்ப அடுத்து நானும் அம்பேத்கர் சேர்ந்து காம்பினேஷனில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டி வணங்குறேன். நன்றிமா. முதல்ல இந்த விழாவில் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த எழில் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த விழா இந்த நிகழ்வு எல்லாத்துக்குமே என்னென்னா இந்த தயாரிப்பாளரையும் அவர் தான் நமக்கு கொடுத்தவர், இந்த இயக்குனரையும் அவர் தான் நமக்கு கொடுத்தவர். அதனால் இந்த விழாவினுடைய மூத்தவர் அப்படின்னா எழில் சார் தான். ரொம்ப ஒரு அற்புதமான நண்பர்களை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக நான் எழிலை பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூர்த்தி ரொம்ப மனசால் இன்னைக்கு காலையில் ஒரு தொலைபேசி வந்து அவர் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவர் பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சது. ஆனால் அந்த படத்திலேயே பப்பாளியிலே அவர் ஒரு வசனம் வச்சுருக்கிறாரு. நம்பிக்கைங்கிறது எப்படி, நம்பிக்கைங்கிறது நாம் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்பிக்கையை நமக்கு என்ன தருகிறது, அல்லது நம்பிக்கையை நான் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு வசனம் வச்சுருந்தாரு. இந்த படத்தை நான் முழுதாக பார்த்தேன். அதில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நாம் நம்பிக்கையோடு இருக்கணும்னா வேறு யாரையும் பார்க்க வேணாம், நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழனை பார்த்தால் நமக்கு நம்பிக்கை வரும். வீடிலிருந்து நாடிலிருந்து இருப்பதற்கு இடமிழந்து எல்லா சொந்தங்களையும் இழந்து இன்னமும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்களே அவர்கள் தான் நமக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு வசனம் வச்சிருப்பார். அந்த வசனம் தான் இந்த படத்தினுடைய மூலாதாரமாக இந்த கதையை நோக்கி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே பேசக்கூடிய வசனங்களாக வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. இதில் 5 பாடல்கள் விஜய் அபினேஸ்வரோடு இணைந்து முதலில் பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு மிக அற்புதமாக வந்திருக்கிறது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம். என்னென்னா முதல்ல வந்து அம்பேத்கர் சார் வந்து எழில் சார் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது சார் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ரசனை மிக்க ஒரு மனிதனாக இருந்தார். இன்னொன்று சொல்லப்போனாக்கா மனங்கூத்தி பறவை அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து இந்த தலைப்பு தான் படத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தவரும் அம்பேத்கர் தான். ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி மூர்த்தியோட சொல்லணும் அப்படின்னாக்கா அவருடைய முந்தைய 2 படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். அந்த முந்தைய 2 பாடல்களிலும் எழுதியதை விடவும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் சிரத்தையோடு அவர் என்னை அணுகினார் அப்படின்னு நான் சொல்வேன். என்னென்னா ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ரசனையை நோக்கி நம்மளுடைய மனம் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதில் வந்து மூர்த்தி வந்து ஒரு முழுமையான ஒரு கல்வியை பற்றின ஒரு பார்வையை இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் நிறைய இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல வேணாலும் நானே தவிர்க்கிறேன். என்னென்னா இந்த படம் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கிறது, மிக சிறப்பாக தான் வந்திருக்கிறது என்று நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் படம் பார்த்ததுக்கு போது தெரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மூர்த்திக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ ரிலீஸுக்கு மட்டும்தான் இன்றைக்கி அவனுக்கு வெட்டிங் டே. கரெக்டாக எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த படம் பேசுகிறது எல்லாம் மாமியார்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவனும் மாமியாருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த படத்தை வந்து எடுத்திருந்தான். கரெக்டாக அவன் வெட்டிங் டே அன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். படத்தை பார்த்தேன். மூர்த்திக்கே உரிய நகைச்சுவையோட ஒரு சின்ன மெசேஜ் வச்சு இந்த படத்தை வந்து சொல்லியிருந்தான். படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன்கிட்ட படம் பார்த்தோன்னே நான் சொன்னேன், போன படம்லாம் கொஞ்சம் வெறும் காமெடியாக இருந்துச்சா, இந்த தடவை கொஞ்சம் காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சேர்த்து பண்ணியிருக்கேன் முன்னாடியும் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ அவர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மிஸ்டர் செந்தில். நான் வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஃபேனு. எப்படி அப்படின்னா வந்து அவருடைய தவமாய் தவமிருந்திலேருந்து அவரை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில் எங்கேயோ மார்க்கெட் போயிட்டு மூர்த்தி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது மாதிரி அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஹீரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க கேரக்டர் அப்படி சொன்னான். செந்தில்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் பண்ணு ரேடியோ அமைச்சர் இருந்தவர் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னோன்னா அவங்க ஒய்ஃபை வந்து கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ அவர் சூப்பராக பண்ணுவாருங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அவருக்கு நிறைய லேடிஸ் கிரைஸ் வந்து இருக்குது. நான் டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், பட்டு அந்த வைப்ரேஷன் தெரியும். எங்கே பார்த்தாலும் அந்த சரவணன் மீனாட்சி அந்த பற்றி நிறைய பேர் எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. ஸோ அப்போ சொன்னேன், நிறைய கிரேஸ் இருக்குது அவருக்கு, இப்போ நீ அவர் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் கோவிந்தாலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிறகு தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்புறம் வந்து யுகபாரதி காதல் புட்டுக்குச்சு வந்து ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். விஜய் அபினேஸ்வரர் ஏற்கனவே எனக்கு நல்லா அறிமுகம் பண்ணாருந்தான். அதாவது இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில டியூன்ஸ் வருது நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. வேறு ப்ரொடியூசரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து அவன் மூர்த்தி வந்து ப்ரொடியூசரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெகிழ்வாக கண்ணெல்லாம் கலங்கி வந்து பேசினான். அது வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னா வந்து என்கிட்ட சொன்னான், என்னடா ப்ரொடியூசர்லாம் எப்படி இப்போ பொதுவாக வந்து 4-5 டேரக்டர்ஸ் எல்லாம் சேரும் போது எல்லாம் பேசிக்கணும், எப்படி ப்ரொடியூசர்ஸுங்க ஐயோ டார்ச்சருங்க அப்படி இப்படின்னு எங்கள் ஊரில் அப்படிலாம் பேசிக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இவரை பற்றி எளிலும் சரி
சூப்பரான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எலினும் சொல்லியிருக்கிறாரு. இவனும் வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் கூட நான் இன்னும் கதையே அவருக்கு தெரியாது, கதையே தெரியாதுங்க, நான் இன்ன வரைக்கும் ஒரு கதை கூட சொன்னதில்லை, ஆனால் நல்லா செலவு பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அப்படி ப்ரொடியூசர். தேங்க்யூ வெரி மச். வந்து பப்பாளி படத்துக்கு வரமொத்த நடிகர், அதான் நாளைக்கு நியூஸாக வரும் நினைக்கிறேன். நான் யார் அந்த நடிகர் தெரியல, பட் அதான் ஓடிட்டு இருக்கு. அந்த வேறு யாருன்னு அது தப்பு இல்லை. என்கிட்டே கேட்பாங்க நிறைய பேர், இத்தனோண்டு போஸ்டர் பேரை போடலையேம்பாங்க. பட் ஆடியோ ஃபங்க்ஷனில் யாருமே எனக்கு தெரிஞ்ச போஸ்டரில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் போட மாட்டாங்க. ஈவன் பிரதான கேரக்டர் பண்ண சரண்யாமரம் ஃபோட்டோ கூட போடல இந்த போஸ்டர்லையும். அவ்வளோ என் அங்காடத்தில் என் ஃபோட்டோ எந்த விளம்பரத்துலேயும் வரல, கடைசி வரைக்கும் வரல. ஒரே ஒரு நாள் வந்துச்சு. அப்போ நான் பார்க்க ஆரம்பித்தேன், நம்ம படம் வருதான்னு பார்த்து ஒரே ஒரு நாள் வந்துச்சு. அப்புறம் 6 படம் பண்ணிட்டேன். அந்த படத்துலையும் போஸ்டர்லாம் போடுறது கிடையாது. அது அவங்களும் போடுவாங்க, நம்ம போட்டு என் போஸ்டர் ஏன் போடல போலாம் கேட்கக்கூடாது. போடுறாங்கன்னா அதுக்கான வெளியே வரும்போது போடுவாங்க. அதெல்லாம் மூர்த்தி நீங்கள் இவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகிட்டாது. ஏன்னா உங்களுடைய காமெடி சென்ஸை பார்த்து பப்பாளியாக நான் பார்க்கணும்னு செஞ்சுட்டு கேட்டே இருப்பேன். சார் என்ன சார் கண்ணில் காமெடி பண்ணியிருப்பார் படத்தில் அப்படின்னு. எனக்கு நீங்கள் அழுதுங்களும் பயமாக இருந்துச்சு. என்ன அவர் ஒரு போட பண்ணி இவர் எழுதினாலும் போல இருக்காது. நடிகர் யாருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், தேவராஜ் சார் இருக்கார் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. பப்பாளி நம்ம டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து ஒரு எமோஷ்னலாகவே இவர் நம்ம மூர்த்தி சார் பேசின மாதிரியே இருந்தது. பட் படம் கலட்டாவாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. செந்தில் சார் சொன்னார் இன்னொரு ட்ரெய்லர் இருக்குது சார், ஃபுல் காமெடியாக ட்ரெய்லர் இருக்குன்னாரு. அதை கொஞ்சம் அடுத்த இந்த ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படம் எனக்கு முன்னாடி இருந்தே இவர் நம்ம செந்தில் சார் சொல்லிட்டே இருப்பார் பப்பாளியை பற்றி. படம் ரொம்ப நாள் வந்துருக்கு சார், செம்ம காமெடியாக இருக்குது சார், நல்ல மேட்டர் சார் அப்படின்பாரு. மூர்த்தி சார் வந்து நீ கருத்துலாம் சொல்லாதுன்னு சொன்னதா அவர் சொன்னார். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்டோரி சென்ஸ் உண்டு. ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த கதையை பற்றி பேசும்போது கூட அப்பப்போ அந்த கதையில் உள்ள விஷயங்கள்லாம் அழகாக ஹைலைட்ஸ் என்ன ஏதாவது விட்டு போனால் கூட சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் கதை நாலேஜ் இருந்தாலே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணும், ஸ்கிரிப்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், படத்தையும் ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் செந்தில் சாருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோரி நாலேஜ் உண்டு. ப்ளஸ் சொன்ன மாதிரி ஜெகன் இருக்காரு. இப்போ சமீபத்தில் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த வருஷம் எங்களுக்குள்ள ஜெகன் வந்துடுவார் நினைக்கிறேன். இப்போ 4-7ன்னு போயிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு. அதனால் ஜெகன் வரும்போது அந்த மாதிரி பேர் வேண்டாம்னு மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு சினிமா வந்து ஒரு 2 பட்ஜெட்டில் போயிட்டு இருக்கு. ஒன்று ஹை பட்ஜெட்டு, இன்னொன்று ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ட்ரை மினிமம் வந்துடும், இவ்வளோ கூட வந்துடும். போனால் கூட அது ஓரளவு அப்படி தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சிறிய பட்ஜெட் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா படத்துக்கும் ஒரு காமெடிக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை, காமெடியன் அப்படின்னு ஒருத்தர் தேவை. அப்போ காமெடின்றப்போ அவங்க லிஸ்ட்டு போடுறப்போ அது 7 இது வேணாம், இது 4 இது வேணாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறமா சரி அவரை கேட்கலாமா அப்படின்னு வருவாங்க. ஸோ வந்து காமெடி வரக்கூடிய ஜெகன் இந்த வருஷம் வரும்போது நானே கூட வந்தாலும் வருவேன், கொஞ்சம் ரேட்டை கிட்ட கூட்டிடுறாரு ஜெகன். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து அதிகமாக ஹீரோயினுக்கு அப்புறம் பெரிய ஹீரோக்கு அப்புறம் டக்குன்னு சம்பளம் கொடுத்து காமெடியன்ஸ் தான். அந்த வகையில் ஜெகன் நிறைய சம்பளம் வாங்கட்டும். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் செந்தில் அப்புறம் ஜெகன் எல்லாரும் பெரிய அளவுக்கு வரணும். இப்போ பாரதி சார்ட்ட வந்து நான் வந்து உட்காந்தோன்னே உங்கள் பாட்டு இந்த படத்தில் எந்த பாட்டு சார் அப்படின்னு, எல்லா பாட்டும் நான் தான் அப்படின்னு, சாரி சார் அப்படின்னு. அதே சிங்கிள் காலில் எழுதியிருக்காரு. பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. ப்ளஸ் விஜய் எம்எஸ் நல்லாவே சாங் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுடைய விழா நாயகன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சசி சுதார் மூர்த்தி என்னுடைய அசிஸ்டன்ட், அந்த பக்கம் ஸ்டான்லி என்னோட அசிஸ்டன்ட்ன்றாரு, எலிசா என்னோட அசிஸ்டன்ட்றாரு. மூர்த்தி எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, எனக்கு நல்ல நண்பர். அவருடைய படங்கள் பார்த்தே நான் ஒரு மூர்த்தியை பழக்கம் முடித்தேன். அதனால் பயங்கர ஹியூமராக பண்ணியிருக்காரு எல்லா சீன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் கூட மீட் பண்ணும்போது அப்பவும் காமெடியாக தான் பேசிகிட்டு இருந்தார். நான் செந்தில் உணர்ச்சிபூர்வமாக மூர்த்தி உணர்ச்சிபூர்வமாக பேசி இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவருடைய எடிட்டர், கேமராமேன் உண்மையிலே அப்படி தான் பேசுவீங்களாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அழகாக பண்ணி காமிச்சார் அவர். மற்றும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், இந்த படம் சம்மந்தப்பட்ட ஆர்ட் டைரக்டர்கள் வந்து உதவி இயக்குனர் வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி தான் நமக்கு அடுத்தபடி. ஸோ நிச்சயம் இந்த படம் அடுத்தபடி எல்லோருக்கும் கொடுக்கும் என்று இறைவனை வேண்டிய விடைபெறும். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப நன்றி ஜெகன். லாஸ்ட் பார்த்தா லீஸ்ட் அப்படின்னு மறந்து சொல்லியிருக்கேன். இல்லை ஆக்சுவலாக நான் மேடையே ஏற மாட்டேன், நான் வந்து பாட்டு பார்க்க மட்டும் தான் வரேன்னு சொன்னான்னு கிட்ட இந்த மாதிரி ஏற்றிருக்காரு.
ஏன்னா நான் முதல் படம் எம்சிஆர் 23 புலிகேசி நான் முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணும்போது என்னுடைய கூட இருக்கிற மூர்த்தி என்ன ஒரு அண்ணன் மாதிரி ஒரு பாசம் காமிக்கக்கூடிய ஒரு ஆள். கோபமாக பேசுறதுனா என்னன்னே தெரியாத ஒரு ஆள். கோபமாக திட்டுறது கூட எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கிறேன். ஏன்னா என் நண்பன் விஜி கேமராமேன், என் ரூம்மேட்டை, நண்பன் அக்கியப்பன் சிவா என்னுடைய நண்பன், என் படத்தோட எடிட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பல செலவுக்கு பிறகு ஒரு படம் வெளில வர இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய உழைப்புகளில் போயிருக்கு. மூர்த்தி அண்ணனுக்கு இன்னைக்கு திருமண நாள். அண்ணன் வாழ்த்துக்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்தது கதாநாயகரை பற்றி சொன்னோம். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நான் போனேன். மூர்த்தி என்ன விஜய்லாம் கேமராவில் பின்னால் ஆள் தெரியாம ஒரு கேமராமேன் தான் இருந்துச்சு. நம்ம தான் அப்படின்ட்டு உள்ளே போனால் அண்ணன் ஷூட்டிங் போயிடுச்சு. ஒரு 6 நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன். அன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப கமிட்டட், டெடிக்கேட்டடான ஒரு கதாநாயகர் வெற்றி செந்தில். ஒரு ஷார்ட்டில் வீஃப் மேலே ஷார்ட் பார்த்துட்டு இருந்தேன். மானிட்டரில் பார்த்துருந்தோம். ஒரு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூட்டரை ஓட்டி பார்த்து உளுந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு உளுந்து கையெல்லாம் உடச்சிட்டு வந்துச்சு. நாங்கள் எல்லாமே என்னப்பா இந்த ஓட தெரியாத பொண்ணு கொண்டு வந்துருக்கீங்க அப்படிலாம் பேசிட்டோம். ஷார்ட் வச்சாச்சு. ஷார்ட் வச்சதுக்கப்புறம் கேமரா ஃப்ரேம்குள்ளே வந்து ஸ்கூட்டர் இருக்குது, தலைவர் இருக்காரு. ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தா ஆளை காணோம். ஏன்னா பார்த்தா ஒரு 10 தெரிய வந்துருக்கு. அப்பெல்லாம் தெரிஞ்சு ஸ்கூட்டரில் பிரச்சனை அப்படின்ட்டு உளுந்து எதிர்த்து கையெல்லாம் தொடச்சா ரெடி அடுத்து போயிடலாம்ட்டாரு. அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அடுத்தது ஜஹன் கோ ஷூட்டிங் அப்போ என்னுடைய நண்பன் ராஜாஜி, என் படத்துடைய கதாநாயகன் ராஜாஜி கோ படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடிச்சிடலாம். அப்போ அவன் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது சரி ஜஹனை வந்து இந்த மைல் ஸ்டோலுக்கு அந்த சிவப்பு கலரில் மூடக்குடம் படத்தில் சிவப்பு கலரில் ஒரு இதை போட்டு ஜாப் எதிக்ஸ் ஸ்பெஷல் திருடன் அந்த கேரக்டருக்கு கேட்கலான் இருந்தேன். சரி அப்போ வந்து பெரிய நடிகர்கள் கோ மாதிரி பெரிய படத்தில் நடிச்சிருக்காங்க, கெட்டாத ஒரு கனியாக இருக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு நமக்கு பழக்கப்பட்ட நடிகர்களோட போயிட்டோம். என்னுடைய நண்பன் அத்தியப்பன் சிவா இந்த படத்தில் எடிட்டர். அத்தியப்பன் சிவா வந்து எடிட்டர்னா வேறு எடிட்டிங் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆள். அடுத்தது கேமராமேன் விஜி. இவர் அண்ணன் சொல்கிற மாதிரி விஜி அவ்வளோ சாஃப்ட்லாம் இல்லை, ஆள் பார்க்க தான் இருப்பான். ஆனால் வந்து பயங்கரமாக கோவம் வரக்கூடிய ஆள், ரொம்ப தன்மானம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ரூம்மேட் மூணு கொடுத்தா முன்னால் ஒரு நாள் காலைல 5 மணிக்கு அவனுக்கு ஃபோன் அடிச்சு வெளியே ஃபோன் அடித்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்றாங்க. 6 மணிக்கு வந்தால் நாங்கள் 2 மணி மத்தியானம் 2 மணிக்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். தெர்மோகால் இல்லை, எதுவுமே இல்லை. விஜய் கிட்ட ஒரு கேமரா ஒரு லென்ஸ் கொடுத்தா அதை வச்சு ஹி கேன் மேக் மிராக்கிள்ஸ், ஹி கேன் மேக் மேஜிக். அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு விஷயத்த இம்ப்ரவைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கேமராமேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு எல்லா பாட்டும் 3 பாட்டு பார்த்தோம், 3மே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் நன்னெறிகளை சொல்லியிருக்காரு யோகபாரதி சார். ஒரு ஆண்மகன் கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காதல் பிடிச்சுங்கிற பாட்டுலன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து மாமியார் மூலிமா ஒரு இதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்கள் கண்டிப்பாக வெயிட் ஆகும். இந்த குழுவினருக்கு இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.